எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப குட் ஈவினிங். இப்போ வந்து சத்யநாராயண் பூஜைக்கு கிளம்பியாச்சு. கரெக்டா மணி 6. ஒரு 6:30 இருந்து 7 மணிக்குள்ள போனா போதும். அத்தருக்கு வந்து சூடா மேகி பண்ணி கொடுத்து ஹஸ்பண்ட் விஹான் ஊருக்கு போயிருக்காங்க கோயம்புத்தூர். நான் கொஞ்சம் பூஜை சாமான் வாங்கியிருக்கேன் பாருங்க. ஊதுவத்தி, கொஞ்சம் தூப், அதுக்கப்புறம் வந்து கீ. இது வந்து நெய், என்ன சொல்றது, விக்ஸ் பாருங்க, பியோர் கீ தியாஸ் உங்க வீட்டுக்கு. ரெடி, புடவை கட்டிட்டு ரெடி ஆயாச்சு. போல்டு மூவ், லாஸ்ட் மினிட் டிசிஷன். எல்லா லேடிஸ் வந்து புடவை கட்டிட்டு போறாங்கன்னு சொல்லி எனக்கும் ஆசை வந்துருச்சு. இந்த புடவை என்னால ஈஸியா கட்ட முடியுது. என்னன்னா, நான் தான் லேட்டா போறேன். ஒண்ணு புடவை பரவாயில்ல, லேட்டா போனாலும் புடவையில போறோம். இந்த கழுத்துல போட்டுட்டு இருக்கேன் இல்லைங்களா, போன ஃபங்க்ஷனுக்கே போட்டுட்டு போலான்னு கிடைக்கல எனக்கு. இந்த சாரிக்கு வந்து இது மட்டும் தான் மேட்சிங்கா இருக்கும். காலி கழுத்துல போறதுக்கும் நல்லா இல்ல. காதுல வந்து குட்டியா தான் போட்டிருக்கேன், கழுத்துல அப்படியே வெறுமன கழுத்துல நல்லா இல்ல. சரி, இது வந்து தேடி இப்பதான் எங்கேயோ வச்சுட்டு மறந்துட்டு இருக்கேன். சோ இது வந்து சில்வர் தான், கோல்டு கிடையாது. கோல்டு பிளேட்டட், சில்வர் கோல்டு பிளேட்டட். நல்லா இருக்குல்ல? ரெடி ஆயாச்சு, கிளம்புவோம். மணி 7 ஆயாச்சு. 6:30 மணி கிளம்பணும். பட் நல்லா இருக்குல்ல? இந்த பர்ஸ் கூட எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகி போகுது, ஆயிடுது. இது பாருங்க, ஜிகு ஜிகான நம்ம புடவைக்கு மேட்சிங்கா கண்ணாடி வளையலே அழகோ அழகு. நல்லா பிரசாதம், தாம்பூலம் எல்லாம் எடுத்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. அங்க நிறைய பேர் இருந்தாங்க. சரி, நம்ம வீட்டுல வந்துட்டு நாங்க நிறைய கெஸ்ட் எல்லாம் வேற யாரையோ. இந்த புடவையில நல்லா கீழே உட்காந்து எழுதுறதுக்கும் கம்ஃபர்டபுளா இருக்கு. சோ எல்லா லேடிஸ் ஒரே ஹாப்பி, ஒருத்தர் பார்த்து சூப்பர் சூப்பர் சூப்பர். சோ இனிமே வந்து அட்லீஸ்ட் இந்த மாதிரி இந்த பூஜை ஃபங்க்ஷன்ஸ்க்குனா புடவை கட்டணும்னு பேசிக்கிட்டோம். பாப்போம். எல்லாமே ஹோம்மேட் பிரசாதம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.